வெல்கம் டு திஸ் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளோ? இப்போ இந்த பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். இதில் பி கேட்குறாங்க, ஐ கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பி எவ்வளோ வருதுன்னு பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. 10,000 சார். ஆமாம், 10,000. வெரி குட். அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் 500 பரிசு வாங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு காண்க. ஒவ்வொரு ஆண்டும் 500 ரூபாய் கிடைக்கணும். அதே மாதிரிதான் ஐ வந்து 500, ஆனா இது வந்து 10% இன்ட்ரெஸ்ட். அப்போ எவ்வளவு முதலீடு பண்ணணும் அவரு? அதே மாதிரி போடுங்க. ஐ கொடுத்தாச்சு, பி கேட்குறாங்க. ஆமா, வெரி குட். அவ்வளவுதான். 127 பார்க்கலாம். பின்வருவனவற்றுக்கு மீ சி மா காண்க. மீ சி மா அதாவது எல்சிஎம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27. எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் கியூப்? அது பார்க்கலாம் இருங்க. எக்ஸ் ஸ்கொயர் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27. இது எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இல்லை, இதில் ஏதோ தவறு இருக்குது இந்த கேள்வியில், அதனால் வேண்டாம். அது ஒரு தவறு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு, அதனால் வேண்டாம். அடுத்த கேள்வி போடலாம். பிகாஸ் இதெல்லாம் அந்த இது ஓகே, ஏதாவது நம்ம ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? இது நீங்க அது படிச்சாதான் தெரியும். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு மொழிகள் பற்றிய அட்டவணை? தெரியாது சார். ஹிஸ்டரி. அது ஆமா, ஹிஸ்டரி கொஞ்சம் பார்த்துங்க. அது அந்த சிவிக்ஸ். இது அடுத்தது. பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? பயில்தோறும் பண்புடையாளர் அகநக நட்பது நன்று, நவில்தோறும் நயம் நன் போன்றது, கிளைஞரை நீட்டி அளப்போர் கோல் போன்றது. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு பார்க்கணும் சார், எனக்கு தெரியல. இது வந்து நவில் தரும் நூல் நயம் போன்றது. ஒரு நூல் மாதிரி தான். ஒரு நண்பருங்கிறவர் ஒரு நூல் மாதிரி தான், நமக்கு எப்பவுமே யூஸ் ஆவார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது. கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி டு பார்க்கலாம். அது என்ன தமிழ் என்ன எப்படி கொடுக்கணும்? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? குடியரசுத் தலைவரா, பிரதம அமைச்சரா, உச்ச நீதிமன்றமா, பாராளுமன்றமா அப்படின்னு கேட்காங்க. அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு தான் அவர் பொறுப்புடையவர். சரிங்களா? அடுத்தது. இந்த சரி, என்னடா இது? அடுத்தது இங்க வந்து இந்த தேதியெல்லாம் நான் ஸ்கிப் பண்றேன், ஏன்னா அது நான் தப்பா சொல்ல வேண்டாம். அடுத்தது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? தெரியுதா? கொஸ்டின் தெரியுதா இல்ல பெருசு பண்ணணுமா? தெரியுது சார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமாகும். வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பத்திறன், வெப்ப ஏற்பு திறன். விடை தெரியவில்லை. எது ஆன்சர்? அது வெப்ப ஏற்பு திறனா சார்? கரெக்ட். அதான். சரிங்களா? ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வி. Which one of the following is a storage? பின்வருவற்றில் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாக விளங்குவது எது? தெரியல, நம்ம தப்பா சொல்ல வேண்டாம்.
இந்த ஜெய்கோட்டெல்லாம் தெரியாது. ஜவஹர்லால் நேரு வாஸ் born at எங்க பிறந்தார் ஜவஹர்லால் நேரு பாருங்க, தமிழ்ல பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? அவுரங்காபாத், ஆக்ரா, ஸ்ரீநகர், அலகாபாத். விடை தெரியவில்லை. எது கரெக்ட்? சரி, அது வந்து அலகாபாத் என்பதுதான் சரியான விடை. அங்கதான் அந்த அவங்க வீடு கூட இப்ப அது ஒரு இதா பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸிபிஷனா பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்தது சௌரிச்சாரா தெரியல. நேம் த ஸ்டேட் வேர் த ஹை குவாலிட்டி பிளாக் மைக்கா இஸ் obtained in India. மைக்கா எங்க, அது கூட எனக்கு கரெக்டா தெரியல, அதனால நான் வேண்டாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் தமிழ்ல பார்ப்போம். இந்திய கூட்டாட்சியின் சிறப்பு அம்சங்கள் யாவை? அதிகார பிரிவு, அதிகார பகிர்வு, சுதந்திரமான நீதிமன்றம், பிரதமரின் தலைமை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது எத்தனை இருக்கு? எழுதப்பட்ட அரசியலமைப்பு கரெக்ட், 5 இருக்கணும். பிரதமரின் தலைமை அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அது இருக்க வேண்டியதில்லை. சுதந்திரமான நீதிமன்றம், ஆமா 3 இருக்கணும். 5 இருக்கணும், 3 இருக்கணும். அதிகார பகிர்வும் இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அப்ப 2, 3, 5 இருக்கிறது ஆன்சர். 2, 3, 5 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை 16,500. முதல் வருடத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 100 அதிகமாக சேர்த்தால் முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க. 10 ஆண்டுல 16,500 ரூபாய் சேர்த்திருக்கிறார். முதல் ஆண்டை விட இப்போ 10 ஆண்டுல 16,500 ரூபாய் சேர்த்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரே தொகையை சேர்க்கல, கம்மியாந்து அதிகமா சேர்த்திருக்காரு. 16,500 10ஆல வகுத்தா ஒரு 1,250 ரூபாய் சேர்த்திருக்காரு அவரு ஒவ்வொரு வருஷமும். இதுல வந்து ஒரே ஒரு ஆண்டுல 1,650 ரூபாய் சேர்த்துக்கணும். ஆனா அப்படி சேர்க்கல, 100 ஆட் பண்றாரு. அப்படின்னா அவர் முதல்ல 1,650 விட குறைவாக ஆரம்பிச்சு பின்னாடி அதிகமாக போயிருப்பார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், 1,250 வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. 1,250 எடுத்துக்க. அப்புறம் அடுத்த வருஷம் 1,350, 1,450, 1,550, 1,650, 1,750, 1,850, 1,950, 2,050. 10 ஆண்டு வந்துச்சா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 2,150. இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டு 100 அதிகமாக சேர்த்துருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பார்க்கணும். இது வந்து ஒரு குரூடு மெத்தட் நான் போடுறது. அது குரூடு மெத்தட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல இருங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் 50, 10, 14, 19, 25, 32, 40, 49, 50, 0, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 17 வருது. இப்போ 1,250 விட இல்லை, 1,250 இல்லை, அதை விட அதிகமாக வருது. அப்போ 1,100 போட்டு பார்க்கலாமா? 1,100 போடுது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. 10 ஆண்டுகளில் தானே, n/2 into 2a plus n-1d அப்படின்னு ஒன்று இருக்கு. இதான் 10 ஆண்டுகளில் சேர்த்ததோடைய ஃபார்முலா. எழுதிக்கங்க. n/2 பிராக்கெட் போட்டுக்கங்க, 2a plus 1-1d பிராக்கெட் குள்ள போட்டுக்கங்க. இப்போ a என்பது தான் கண்டுபிடிக்கணும். n என்பது 10, 10/2 a 2a. அப்போ 10 - 1 9, d வந்து 100. அப்போ இதுதான். அப்போ என்னாச்சு? இந்த பக்கம் என்ன வரணும்? 16,500. 16,500 ஈக்குவல் டு 5 into 900 plus 2a. அதாவது 900 plus 2a is equal to 16,500 divided by 5 வந்து எவ்வளவு வருது? 3,300. அப்போ 2a equal to 3,300 minus 900 அப்படிங்கிறது 2,006 போயிட்டு 400. அப்போ
ஏ வந்து 800, ஏ வந்து 800 வருது. இது கரெக்டாக போட்டான்னு பார்த்துக்கிறேன். அஞ்சு ஏ வந்து 1200 வருது. ஏ வந்து எவ்வளோ வருது? 1200 வருது. இப்போ இருங்க, நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறது ஒரு பிபிடி எடுத்துக்கலாமா? பிபிடி எடுத்துக்கிறேன். இது ஒரு இப்போ பிளாங்க் தெரியுதுங்களா? ஒரு பிளாங்கா தெரியுது சார். இப்போ 16,500 ரூபா மொத்தமா இருக்கு. முதல் வருஷம் எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னு வச்சிட்டேன். ரெண்டாவது வருஷம் ஏ பிளஸ் 100. மூணாவது வருஷம் ஆமா சார். மூணாவது வருஷம் ஏ பிளஸ் 200. நாலாவது வருஷம் ஏ பிளஸ் 300. இப்படியே போகுது, 10 வருஷம் போகுது. 10 வருஷம் அப்படி போடுறாங்க. அப்போ 10 வருஷத்துல 16,500 வருது. அப்போ ஏ எவ்வளோ, முதல் வருஷம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டோட்டல் ஈக்குவல் டு n/2 பிராக்கெட் போட்டுக்கணும். 2a பிளஸ் அதுக்குள்ள ஒரு பிராக்கெட்டுக்குள்ள n-1d அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ டோட்டல் வந்து 16,500 ஈக்குவல் டு என்னங்கிறது 10 வருஷம், 10/2, 10/2 5ன்னு போட்டுக்கிறேன். அப்படியே சுருக்கிட்டேன். 5 2a அப்படியே போட்டுங்க, ஏ தெரியாது. ப்ளஸ் 10/1 9, டி வந்து 100. அப்போ 9 × 100 900 போட்டுக்கிட்டுமா? 900. புரியுதுங்களா எப்படி வந்ததுன்னு? புரியுது சார். டி வந்து 100 ஆக்சுவலா. இது வந்து இங்க பாருங்க, எழுதுறேன். டோட்டல் ஈக்குவல் டு 16,500. அதுல வந்து ஏ தெரியாது, டி வந்து 100. டி ஈக்குவல் டு போடணும். அடுத்து வந்து n ஈக்குவல் டு 10. இப்போ அப்போ 2a பிளஸ் 900 ஈக்குவல் டு 16,500 டிவைட் பை 3, அதை விட 3,300 வருது. அப்போ 2a இஸ் ஈக்குவல் டு 3,300 மைனஸ் 900 வந்து 2,400. அப்போ a ஈக்குவல் டு 1,200 ஆச்சா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கங்க, எப்படி போட்டேன்னு பார்த்துக்கங்க. இப்போ தெரியுதா? இப்போ பெருசா தெரியுதாமா? புரிஞ்சுச்சுங்களா மேடம்?
அது போட்டது புரிஞ்சிருச்சா மேடம்? ஓகே, அடுத்தது find the principal that will yield a simple interest of 300 in 3 years at 2% rate of interest per annum. Principal P கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் I கொடுத்தாங்க. I equal to PNR by 100. அதேதான், அதே ஃபார்முலா. I equal to P கண்டுபிடிக்கணும். I வந்து எவ்வளோ? 300 equal to P into 3 into 2 by 100. இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 300 into 100 divided by 3 into 2, இது ஒரு 100, இது ஒரு 50, அப்போ 5000 is the answer. பாருங்க, P equal to 5000 வருதான்னு பாருங்க. லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதான்னு கேக்குறேன். ஓ, லைன்ல இப்பதான் லைன்ல வந்திருக்கீங்க. ஆமா சார். ஓகே, இப்ப 171வது கேள்வி பாருங்க. ஆண்டு வட்டி வீதம் 2% வீதம், வட்டி 2% வீதம் 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. I equal to PNR by 100. அது வச்சே போடுங்க. P கேட்கறாங்க, அதே மாதிரி P தான் கேட்கறாங்க. ஐயாயிரம் சார். 5000. கரெக்ட், வெரி குட். அவ்வளவுதான். அதே நிறைய கேள்வி வருதாட்டு இருக்குது. இது மாடல் பேப்பர். அடுத்து பாருங்க, இது தமிழ் எடுக்கிறேன். ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை 450 எனில் அப்பொருளின் குறித்த விலையை காண்க. அப்போ இது வந்து கொஞ்சம் உண்மை விலை 450, விலை 450, அதுல 20% லாபம் காண்கிறார். இல்ல, உண்மை விலை எதை மீன் பண்ணான்னு தெரியல. இப்ப பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் நானு.